தம்பி ராமுக்கிட்ட கேட்டேன், ராமு வாட்டர் மில்லனுக்கு ஓட்டு போடலாமாடா அப்படின்னு. அவன் சொன்னானே போடுண்ணே அப்படின்னான். என் தம்பி அப்துல்லாட்ட கேட்டேன், அப்துல்லா வாட்டர் மில்லனுக்கு ஓட்டு போடலாமாடா அப்படின்னு கேட்டேன். அண்ணா போடுண்ணே அப்படின்ட்டான். சரி ஆண்டனிட்ட கேட்டேன், டே ஆண்டனி எல்லாரும் திட்டுறாங்களாப்பா வாட்டர் மில்லனுக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னா, நாங்கள் 3 பேர் சேர்ந்து சொல்கிறோம், அவங்கவுங்க 1000 சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்டு, ராமு அப்துல்லா ஆண்டனி 3 பேர் நாங்கள் ஃப்ரெண்டு. எங்களையும் எதனா ஒன்று சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதனால் நாங்கள் சும்மா இருக்கிறோமா? ஏதோ ஒன்று நாட்டுக்காக மக்களுக்காக ஒரு சந்தோஷப்படுத்த செய்துட்டு இருக்கோம்ல. அதனால் நான் யோசிச்சு பார்த்தேன், என் தம்பியை 3 பேருமே சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பா அம்மாவை போடு. நீங்க எங்க சார் போயிருந்தீங்க? உங்களுக்காக நான் காலைல 6 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணி, நான் 8 மணிக்கு வந்தேன். நான் மட்டும் வெயிட் பண்ணல சார், என் தம்பி ராம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஆண்டனி இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இப்ராஹிம் தான் வந்தாரு, அப்துல்லாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போயிருந்தீங்க நீங்களா? இப்ராஹிம் தான் வந்தாரு. அப்படியா? இல்ல இப்ராஹிம் இப்ப தான் வந்தாரு. சந்தோஷம் கொஞ்சம் அப்படியே நிமிங்க ஒரு நிமிஷம். உள்ள இருக்கா? வருவாங்க, இல்ல தான் வருவாங்க. அப்படியே பேசுங்க. ஆமா, இந்த இதுல வாங்கிட்டாங்க இல்லையா கர்நாடகாவில்? கர்நாடகாவில் பூட்டிட்டாங்களாமா சார்? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், செயலில் தான் சார், பேச்சுக்கே ஒன்றும் வேலை இல்லை சார். பீச்சு தான் சார். அந்த பீச் இல்லைப்பா, ஜெயிலுக்கு அனுப்பிட போறீங்க, அது இல்லை சார். சொல்லி கரெக்டா இல்லையா? ஓகே ஓகே ஊற்றுது இல்லை போதும். பேசுறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் வாயடிச்சு போயிடுவாங்களே, வாயடிச்சு போயிடுவாங்கல்ல. போதும், இதுக்கு மேலே சார் நீங்கள் மியூசிக்கை போடுங்க சார். வேற என்னென்ன போடுவீங்கன்னு நினைச்சு போடுங்க. 10 மணிக்கு மேலே ஒன்று போடுவீங்க. ஓகே